இந்த மாதிரி ஒரு 99 வயசு காரன் 4-5 மைல் நடக்கிறேன். ஓ 5 மைல் வரைக்கும் நடக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டமாச்சுங்கய்யா. நீ பாத்து ஸ்டாண்ட போடு நான் பாத்துக்கிறேன். ஸ்டாண்ட போடு. சிறுமலையா? தங்கிதான் பாப்பீங்க இங்க உள்ளவங்களா? சரி சரி. சரி. ஏதாவது முடியலன்னா தொட்டி கட்டி தான் கொண்டு போவீங்க. வர்றதுக்கு முன்னாடி நான் யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது சார் தான் இந்த ஸ்கூலுக்கு வந்து இங்கிலீஷ் வாத்தியாரா. இடையில இருந்தாலும் ரொம்ப சிரமம் சார். கீழ இருந்து வந்து கொஞ்சம் ஓட்டணும், இல்லைன்னா மேல இருந்து ஆள் கிடையாது. அப்படி மேல தள்ளிட்டும் போக முடியாது. தள்ளிட்டு போக முடியாது. தங்க போறோம். எங்க ஊருக்குள்ள மத்த வசதி ஆட்டி ஒரு ரோடு வசதி வந்தா எங்களுக்கு போதுங்களா? ரோடு மட்டும் இருந்தா போதும். எப்படியும் நாங்க வந்தோம் இவ்வளவு தண்ணி வச்சோம் தெரியா சரி 1000 இதெல்லாம் கொடுக்கலாம். இந்த கல்லு கிடக்குது இல்ல, இந்த கல்ல நாங்க இங்கிட்டு பெரிய போட்டா தானே வண்டி வரும். இந்த கல்ல இதுல நாங்க பிறக்கணும்னு எங்களுக்கு ஃபாரஸ்ட்காரன் வந்து கொடுத்துருக்கோம். இதை பிறக்கிறதுக்கு கூட எங்க மலைக்குள்ள பிறக்க கூடாது அப்படிங்கிறேன். வணக்கம். இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு திண்டுக்கல் பைபாஸில் அமர்ந்திருக்க நத்தத்துக்கு பக்கத்தில் இருக்க மலையூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கிராமத்துக்கு மலை அடிவாரத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் நடந்தோ அல்லது பைக்கிலோ சென்றால் தாங்க இந்த ஊருக்கு அடைய முடியும். என்னதான் இந்த மக்கள் நடந்து சென்றாலும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தாங்க வாழ்கிறாங்க. இப்பேற்பட்ட இந்த மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னா சாலை வசதி இல்லாததாங்க. எங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை இந்த சாலை வசதி தான். இந்த சாலை வசதியை மட்டும் பண்ணி கொடுத்தால் எங்களுக்கான எல்லா பிரச்சனையும் நீங்கிரும் அப்படின்னு இந்த ஊர் மக்களே சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஊருக்கு தான் நம்ம இன்னைக்கு பயணத்தை மேற்கொள்றோம். எங்களோட சேர்த்து நீங்களும் வாங்க இந்த ஊருக்கு பயணம் பண்ணலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நத்தத்துக்கு பக்கத்தில் இருக்க மலையூர் அப்படின்ற ஒரு கிராமம் தாங்க. இந்த மலையூரில் வாழ்கிற பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறையும் வாழ்வாதாரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாதை தாங்க அந்த மலையூர் போகிற பாதை. இது வந்து நத்தத்துல இருந்து அப்படியே உள்ளே வரும் குட்டுப்பட்டியா அந்த ஊருன்னு நினைக்கிறேன். அந்த வழியாக வந்து அப்படியே இதுக்கு நேராக போகுங்க. நான் நம்ம பைக் அங்கே நிற்கிது. அப்படியே இந்த வழி தாங்க மலையில் ஏற போகிறோம். ஒரு 4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சு. அதனால் அங்கேயே நின்று வீடியோ பண்ணலாம் அப்படின்னு இங்கே நின்றுட்டோம். இந்த கோயில் தாங்க அந்த கோயில். ஸோ இந்த கோயிலை பார்த்துக்கு இருக்கும் போது தான் ஒரு ஐயா ஒருத்தர் இந்த பாதையில் அப்படியே நடந்து வந்தார். அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டோம். ஊரை பற்றி நிறையா ஷேர் பண்ணார். எத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருக்கீங்க? நான் எனக்கு இப்போ 99 வயசு. அப்போ இருந்து இருக்கிறேன். எங்கள் அத்தைங்கள்லேருந்து இருந்தால் அன்னைக்கு இருந்து இந்த நடனை எங்களுக்கு ஒரு வண்டி காசி ரோட்டு போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் முடியாமல் கிடந்தால் தொட்டி கட்டி நாங்கள் தூக்கிட்டு வந்து புட்டுப்பட்டிலையோ மாணிக்கங்கள்லேயோ வச்சு இப்போ அவங்ககிட்ட ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு போகணும். அந்த நிலைமையில் இப்போ நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 99 வயசு காரன் 4-5 மைல் நடக்கிறேன். ஓ 5 மைல் வரைக்கும் நடக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டமாச்சுங்கய்யா. ரொம்ப கஷ்டமாக தான் நடக்கிறேன். 5 மைல் நடக்கிறேன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்குலாம் எப்படிங்கய்யா? எங்கே போகணும்? ஆஸ்பத்திரி சென்டரை போகணும், அதாட்டி நத்தம் போகணும். நத்தம். காய்கறி இந்த மாதிரி அரிசி பொருள்லாம் வாங்கணும்னா நத்தம் தான் போகணும். நத்தம் தான் போகணும். ஆமாம். காய்கறி அரிசி ஒரு தேவைக்கு என்னென்ன வாங்கணுமோ அது கூட நத்தம் தான் போகணும். ஆமாம். இப்போ அதெல்லாம் எப்படிங்க நீங்கள் அந்த பொருள்லாம் வாங்கிட்டு எப்படி கீழே இருந்து மேலே கொண்டு வருவீங்க? தலைச்சமையாத்தான் கொண்டு வருவோம். தலைச்சமை. வேறு எதுவும் கிடையாது. வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் வண்டி வாக்கி போனாலும் போட்டுக்கிட்டு வரலாம். பூராவுமே தலைச்சமை தான். ஏங்க அப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அப்புறம் ஏங்க நீங்கள் இந்த ஊரை விட்டு போகாமல் இங்கேயே இருக்கீங்க? இந்த ஊரை விட்டு போய் நாங்கள் எங்களுக்கு பொழப்பு வசதி எங்கே போய் பழைக்க போகிறோம். மற்ற பக்கம் எங்களுக்கு எங்கே இடம் இருக்குது? ஓட்டு இப்போ எலெக்ஷன் டைம்னா இப்போ கட்சிக்காரங்களாம் வருவாங்க போவாங்க, அப்படி யாரும் இங்கே வர்றாங்களா? கட்சிக்காரங்களாம் வருவாங்க. எப்படி அவங்களும் இந்த வழி நடந்தா வருவாங்களா? அதே அது அந்த மாணிக்கங்கடை பாதை இந்த பிக்கப்பு வருது எங்கள் ஊர் வரைக்கும். அதில் வந்துடுவாங்க. அல்லாட்டி அவங்க ஒரு வண்டி வச்சுருக்கா, அது நல்லா ஏறுது மலையில். அந்த வண்டியில் வந்து மலையூரில் இறங்கிக்குவாங்க. அதுக்குங்கிட்ட வர முடியாது மலையூரோட அது. அப்போ எலெக்ஷன் டைம் மட்டும்தான் இந்த கட்சிக்காரங்களாம் வருவாங்க, மற்ற டைம் இந்த பக்கமே வர மாட்டாங்களா? நான் ஒரு ரோட்டு போட்டு தரோம், ஆஸ்பத்திரி கட்டி தரோம் இப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அதை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டுறது அப்புறம் தேடவே மாட்டாங்க. ஓ ஆமாம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஓட பாதையில் தாங்க நடந்து போய்க்கிருக்கோம் வண்டியில்.
இப்போ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓடையாக இருக்குங்க. கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்தாலும் அந்த ஓடைக்குள்ளேயே விழுந்துருவோங்க. பாருங்க ஓடை. கொஞ்சம் கரடு முரடாக தாங்க இருக்குது. பைக்கில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். மேக்ஸிமம் இந்த ஊர் மக்கள்லாம் நடந்து தான் போகிறாங்க. ஒரு சில ஆள்கிட்ட தாங்க பைக்கெல்லாம் இருக்குது, இல்லைன்னா மிச்ச எல்லாருமே நடந்து தான் போகிறாங்க. என்னங்க இட்லி சாப்பிட்றீங்களா? ஆமாம், நான் இங்கே சாப்பிடல, ஹோட்டலில் 4 இட்லி கட்டிட்டு வந்து இங்கே சாப்பிட்றேன். இப்போ பார்த்துக்கோங்க மக்களே, ஐயா நடந்தே வந்து ஒரு சின்ன வாட்டர் கேனில் தண்ணி வச்சு ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வந்து வர வழியில் பாதியில் உட்காந்து சாப்பிட்டுக்கு இருக்காரு. ஆமாம். இந்த மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஊருக்கு போகிற பாதியில் வந்து ஒரு சரியான மேடு ஒன்று இருந்துச்சுங்க. அதில் வந்து ஆள் உட்கார வச்சுலாம் ஏற்ற முடியாதுன்றனால அவன்கிட்ட வண்டியை கொடுத்து ஏற்றுறான்னு சொல்லிட்டேன். ஸோ அவன் வண்டியில் அப்படியே ஏற்றுனேன். பாத்துரா விழுந்துறாரா? லே சார் நடந்து தாங்க போய்க்கிருக்கான். ஏன்னா இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கரடு முரடாக மேடாக இருக்குமாங்க. அதனால் இந்த பாதையில் நடந்து தான் எல்லாருமே இந்த இடத்துல வந்தவொடனே இறங்கி நடந்து தான் வராங்க. பார்த்துப்போ பார்த்துப்போ. பார்த்து கஷ்டம் தான் போலையாடா. நீ பார்த்து ஸ்டாண்டை போடு. நான் பார்த்துக்கிறேன். ஸ்டாண்டை போடு. இல்லை கியரில் போடு இறங்காது. ஆனால் மக்களே இந்த குறுக்கு பாதையில் வண்டியை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தாங்க. ஸோ நம்ம வண்டியை கீழே போட்டு கூட நடந்து வந்திருக்கலாம்ல. தப்பி தவறி சூஸ் பண்ணிட்டேன் அந்த பாதையை. சரி வண்டி போயிடும் அப்படின்னு கீழே ஒரு ஆள் சொன்னதுனால அவங்க பேச்சை கேட்டு ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு முடியாது எதுவுமே இல்லை, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க வந்திருப்போம். இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா. ஸோ கரடு முரடான பாதையில் ஏறி வந்துக்கிட்டு தான் இருக்கான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மக்களே எப்போவுமே வீடியோ போடும்போது ஒரு கேள்வி ஒன்று கேட்டு ஆன்சரை வீடியோவோட எண்டில் கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ கொஸ்டின் என்னன்னா, பஸ்ஸு, கப்பல், ட்ரெயின் இந்த 3மே ஒரே கடலில் சந்திக்கும். அது எந்த கடல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைனா இந்த வீடியோவோட எண்டில் ஆன்சரை சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்கள். எவ்வளோ பெரிய பள்ளம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் பைக் ஓட்டுறதுல ரொம்ப கவனமாக வரணுங்க. அங்கே திருப்பி இந்த பள்ளத்தாக்கில் கொஞ்சம் பிசுராகி விழுந்துட்டோம்னாலும் காலி தாங்க. கொஞ்சம் கவனம் தாங்க தேவை இந்த பாதையில் வரணும்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் வந்திருப்போம். சத்தியமாக குறுக்கெல்லாம் பிடிக்குதுங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. ஆனால் இதில் எப்படி தான் டெய்லி மக்கள்லாம் பைக்கில் போகிறாங்கன்னே தெரில. எல்லாருமே பைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஒரு சில பேர் பைக்கில் போகிறாங்க, ஒரு சில மீதி ஆள் பூராமே நடந்து தான் போகிறாங்க. இந்த கழுதை இந்த மாதிரி வச்சு தாங்க எல்லாமே பொருள்லாம் வாங்கிட்டு வராங்க. ரொம்ப கஷ்டங்க. குறுக்கு பயங்கரமாக வலிக்குதுங்க. பாருங்க பள்ளத்தாக்கு கொஞ்சம் பைக்கு லைட்டாக சுழண்டு உள்ளே விழுந்தோம்னா காலி தாங்க. நான் கூட கொடைக்கானல் மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ கொடூரமாக இருக்குன்னே தெரியாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பாதையில் வரலாம். ஆனால் ட்ரெயிலி இந்த மக்கள்லாம் அசால்ட்டாக போகிறாங்க வராங்க. ஆனால் அவங்களுக்கு ட்ரெயிலுக்கு போகிறதுனால பழைய இருக்குன்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டீங்களா? சிறுமலையா? தங்கி தான் பார்ப்பீங்க இங்கே உள்ளவங்களா? சரி சரி. சரி. சரிண்ணே.
ஏதோ முடியலன்னா தொட்டி கட்டி தான் கொண்டு போவாங்க. ஏய் மூஞ்சி கழுவினா கழுவிக்கடா. அம்மா காலெல்லாம் பிடிக்குது. சரியான ஜில்லு இருக்கு தண்ணி. மழை தண்ணி மழையில வர்ற தண்ணி பூராமே செம்ம டேஸ்ட். எதுவும் நல்லா இருக்கு, நல்லா ஜில்லுன்னு இருக்கு. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்காரங்க பைக்கு போகணுன்றக்காண்டி இது செட் பண்ண மாதிரியே தெரியுதுங்க. நல்லா ரோடு மணிக்கு அழகாக செட் பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக மழையெல்லாம் பெஞ்சுதான் டயர்லாம் பயங்கரமாக வழுக்கும். எனக்கு இந்த இதிலே ஏற முடியல, ரொம்ப டயர்லாம் வழுக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ படிக்கட்டு மணிக்கு போகிற பைக்கு போகிறதுக்காண்டி இதெல்லாம் செட் பண்ணிக்கிறாங்க. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வர ஒரு அன்னைங்க ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்க்குறக்காண்டி கீழே போயிட்டுருக்கோம். பார்த்து வாடா, ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். நீ எந்த ஊர் தானே? மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இந்த மலையூருக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது சார் தான் இந்த ஸ்கூலுக்கு வந்து இங்கிலீஷ் வாத்தியாரான். ஸோ அவன் வந்து கீழேருந்து நடந்து வந்து தான் பிள்ளைங்களுக்குலாம் பாடம் சொல்லி கொடுப்பேன். ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி ஒரு மலை கிராமத்துக்கு வந்து நீங்கள் கீழேருந்து நடந்தே வந்து பாடம் சொல்லி கொடுத்துருலாம். இப்போ அங்கே போயிட்டு போகிறீங்களா? இப்போ தான் போகிறேன். சரி சரி, ஓகே, நன்றி சார். எங்கள் யூடியூப் சேனல் நேம் எஸ் முருகன் -DIR சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஓகே. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சார் ஒருத்தரை பார்த்துருப்போம். ஸோ அவர் வந்து சிவாசிலேருந்து நத்தத்தில் தங்கி இந்த மலையூரில் உள்ள பிள்ளைங்களுக்கு பூராமே இங்கிலீஷ் சாராக இருக்காங்க. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு யாருமே வர்றதுக்கே யோசிக்கிற இடத்துல சிவாசிலேருந்து நத்தத்தில் தங்கி இங்கேருந்து வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அப்போ தான் காலைல கிளம்புறப்ப சரி இன்னொரு இடம் பார்த்துட்டு போவோம் இந்த ஊரை பற்றின்னு பார்க்கும்போது உங்களை பார்த்தேன். ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை பார்த்துட்டு இவங்களை பார்த்த மாதிரியே இருக்குங்க. அப்போ எதிர்த்தாச்சுக்கும் வந்து இங்கிலீஷ் வச்சாரு. கரெக்டாக அந்த வீடியோவில் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தேன். ஒரு 4-5 பேர்த்து எடுத்து போட்டிருப்பேன். நடந்து வருவேன். சார் பூரா வண்டியில் எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கீழே இருந்து எடுத்துருப்பேன். பிரச்சனை அதனாலதான் ரொம்ப மோசமாக இந்த பாதையில விட இப்போ ரோடு வந்து அதே மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா பயங்கரமாக வந்து சிரமம். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். பரவாயில்ல சார், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து சொல்லி கொடுக்குறது இப்போ யாருமே வரமாட்டுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஊருக்கு யாரும் வரமாட்டாங்க. அங்கேருந்து கவுன்சிலிங்லேயே யாருமே எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படி அது மீறி எடுத்து ஒருத்தவங்க ஒரு ஏரியா வந்து வராங்க. நான் பக்கத்தில் லோக்கல் இருக்கேன். இடையில இருந்தாலும் ரொம்ப சிரமம் சார். கீழேருந்து வந்து பஞ்சர் ஓட்டணும், இல்லைன்னா மேலேருந்து ஆள் கிடையாது. தள்ளிட்டும் போக முடியாது, தள்ளிட்டு போக முடியாது, இதே தள்ளிட்டு போக முடியாது. கீழேருந்து ஆள் வர சொல்லி வந்து பார்த்தா தனி விசாரிச்சு கொடுத்தான் பார்க்கணும். ரொம்ப சிரமம். மீறி பார்த்துட்டு இருக்கோம். அந்த நல்ல உள்ள இருக்குல்ல, பிள்ளைங்க படிக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தினால வரீங்களா, அதுவே போகணும். கடவுளுக்கு சமம் தான் அதுவே. ஆமாம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாருங்கள்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ நம்ம ஒரு தடவை கீழேருந்து வர்றதுக்கு ரொம்ப டயர்டாகி 4-5 தடவை நின்றுட்டேன். ஆனால் இவங்க ட்ரெயிலையும் இந்த மாதிரி வந்துட்டு போகிறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். பரவாயில்ல, பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு நினச்சி இவ்வளோ தூரம் வந்து அவங்களோட எஃபெக்டையும் போட்டு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த ஊரோட நிலமை மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்களும் வேண்டிக்கங்க இந்த ஊரோட நிலமை மாறணும்ட்டு. வாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம் அந்த கிராமத்துக்கு. இனிமேதான்டா ரொம்ப கொடூரமான பாதையெல்லாம் இருக்கு. எதுக்கு போறீங்க? கீழே மலைப்பொடி அரைக்க போனோம். மலைப்பொடி அரைக்கிறதா இருந்தாலும் கீழே தான் போகணும். கீழே போகணும், குழம்புக்கு அங்கே போகணும். மேலே எது சின்ன சின்ன கடைகள்லாம் எதுவுமே இல்லைல்ல. இந்த அப்பளப்பு மட்டும் இந்த பொட்டி கடையில் வாங்கியாந்து வச்சிருப்பா. அதை நாங்கள் என்ன செய்வோம்? கடை இல்லையா, ரோடு இல்லையா, நாங்கள் எப்படி பழப்ப சொல்லி இந்த பாதையை பார்த்தியா? ஆமாம், ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு ஆளு கூட போகும்போது விழுந்துட்டாங்க. அப்படி போகிறோம்னு வையே, அப்படி போய் இல்லை நாங்கள் என்ன எத்தனை மணிக்கு சேரோம்? 5:30 மணி சேருவோம். குட்டுப்பட்டி போனாங்க. அப்படி இருக்கல நாங்கள் எப்படி பொழைப்போம் சொல்லு? என் வயசுக்கு நடக்க முடியுமா? ஆமாம்,
ஒரு ஐயாவும் அப்படிதான் 99 வயசு வந்து ஒரு ஐயா சொன்னாங்க, அவங்களே நடந்து தான் வராங்க. நடந்ததால தங்க போறோம். எங்க ஊருக்குள்ள மத்த வசதியாட்டி ஒரு ரோடு வசதி வந்தா எங்களுக்கு போதுங்களா? ரோடு மட்டும் இருந்தா போதும். போதும். எப்படியும் நாங்க வந்தோம் இவனை மட்டும் தண்ணி வச்சோம் தெரியாது, சரி 1000 இதெல்லாம் கொடுக்குறான், அதை சாப்பிட்டு போகலாப்பா. தலைசமதான் தலைச்சமைதான் ஜாமீன். இந்த குட்டுப்பட்டில ரேஷன் அரிசி போடுறாங்க, ஒரு சீட்டுக்கு 20 இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் கொண்டாட முடியுமா? அல்லாட்டி நாங்கள் இப்படியே கிடக்குறோம். அப்புறம் என்ன பண்ண போறோம்? மாறுமா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அப்படி உங்க காலம் உங்களுக்கு அடுத்து வர சங்கதிகளுக்குனாச்சும் இந்த ஊர் மாறும். மாறுங்க வேண்டிக்குவோம். ஒவ்வொரு கோயிலா போவீங்க வருவீங்க, கண்டிப்பா வேண்டிக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் மாறிடும். மாறுமாலா இந்த காரணம் வச்சு இதுல மாறது கூட தாங்க. இந்த கல்லு கிடக்குதுல்ல, இந்த கல்லை நாங்க இங்கிட்டு பெரிய போட்டா தானே வண்டி வரும். இந்த கல்ல இதுல நாங்க பிறக்கணும்னு எங்களுக்கு பாரஸ்ட்காரன் வந்து கொடுத்துருக்கோம். இதை பிறக்கிறதுக்கு கூட இது எங்க மலைக்குள்ள பிறக்க கூடாது அப்படிங்கிறேன். நாங்க என்னத்து சொல்றது? நான் பறிக்க நம்ம வீட்டுக்கா கொண்டு போறோம். ஓரமா தானே போட போறோம். அதுக்கே பிடிக்கிறாங்களா? அதுக்கே பிடிச்சுக்குவாதங்க. எங்களை பிடிச்சுக்குவா. பிடிச்சி ஒரு நாள் பாரிச்சுட்டு வாங்கலாம், கூட்டி போயிட்டாங்க சாமி. அப்படியெல்லாம் எங்க நிலைமை இருக்குது. இப்போ வரவழில ஒரு சில இடம்லாம் பார்த்தோம், கொஞ்சம் சிமெண்ட் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு. அதெல்லாம் நீங்களே போட்டுக்கிட்டதா? அது போட்டதே நாங்க அந்த பாரிச்சுட்டுக்காரை வந்து கடைக்காரிலேயே குத்தி அதையும் எடுத்து விட்டாதங்க. அதெல்லாம் அங்கே பகுதி பகுதியா கிடக்குறது. இந்த காலேஜ் போற வயசுங்க போட்டாங்க. நம்ம இப்போ காலேஜ் போறதுன்னா திண்டுக்கல் எல்லாம் போறதுன்னா என் பேரெல்லாம் 6 மணிக்கு வரும். 6 மணிக்கு இந்த பாதையில வரணும். காட்டு மாடு நிற்குது உகமா. ஐயோ, காட்டு மாடுலாம் இருக்கு. பாட்டு மாடும் அந்த உலா கட்டு நிறைய நிற்கிந்தாங்க. அப்படி இருக்குதுன்னு வையே. நான் எல்லாத்தையும் இங்கே போட்டு விட முடியும். அதை வந்து குத்தி அள்ளி எரிஞ்சுட்டாங்க சாமி, அள்ளி எரிஞ்சுட்டாங்க. போ மக்களே. ஆனா இந்த பாதையில போற மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களே கூப்பிட்டு அவங்களாவே கூப்பிட்டு அவங்களோட பிரச்சனையா சொல்றாங்க. பாருங்க அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த பிரச்சனையில. பாத்தீங்கன்னா சமமான பாதைங்க. இந்த ஒரு இடம் தாங்க இப்போதைக்கு சமம் வந்திருக்கு, மற்ற எல்லாமே மேடு தாங்க. மக்களே, வழக்கம் போல நம்ம வண்டி கூட சாஞ்சிருச்சுங்க. அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போகலாமேன்ட்டு ஒரு புளிய மரத்துக்கு அடிலாங்க ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம் அப்படின்னு ரெஸ்ட்டை இறங்கிட்டோம். முடியல, வண்டி ஓட்டவே முடியல. ஆனால் நடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புளிய மரத்துக்கு அடியில் தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். சரி, இருக்க தண்ணியை ஆளுக்கு பாதியாக குடிச்சிட்டு அப்படியே அந்த ஊருக்கு போகலான்ட்டு கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டுக்குட்டி ஒன்று வந்துச்சு. பக்கத்தில் அங்கே சவுண்டு கேட்குது. அப்போ பக்கத்தில் தான் கிராமம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்களோட சவுண்டு, மாடுகளோட சவுண்ட்லாம் பக்கத்தில் கேட்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே ஊர் வந்துடும் நினைக்கிறேன். பா என்ன ஊருக்கு எப்படி போனோம்? அங்கிட்டா இந்த சைடு இருக்கா? மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஊரோட என்ட்ரன்ஸில் இருக்குங்க. பார்த்தீங்களா, அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது. இது பூரா விவசாய நிலம் தாங்க. பூரா சப்போட்டா இந்த மாதிரி தாங்க இருக்குது. பாருங்கள், நிறையா கோழி குஞ்செல்லாம் இருக்குது. இதுதான் இந்த ஊர் என்ட்ரன்ஸில் இருக்க வீடு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த பாதையில் தாங்க போகணும். இன்னும் கொஞ்சம் இருக்குங்க, என்ட்ரன்ஸே தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட 2வது வீடுங்க. இது வீடு நம்ம பார்த்தோம், இது 2வது வீடு. சமவெளி பகுதிக்கு வந்திருக்கோம். ஊர் என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். பூராமே விவசாயம் தான். ஆத்தாடி பெரிய பள்ளத்தாக்குங்க. அங்கே பாருங்க, இதில் எப்படிங்க ஏறுறது? அக்கா இறங்குறது இல்லை, இறங்குறது இறங்கிடலாம். ஏறுறது தான் கஷ்டம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குண்டு, சரியான பள்ளத்தாக்குங்க. பார்ப்போம், ட்ரை பண்ணிடுவோம். வண்டி அமைச்சிட்டு அப்படி போயிடுவோம். பெட்ரோலை மிச்சப்படுத்திடுவோம் கொஞ்சம்னாச்சு. ஒரு பாதை தான் நான் மேடு பாரு அப்பா. பாரு செங்குத்தாக இருக்குங்க பாதையை. ஆனால் உண்மையிலே நடந்து வரதே பெட்ரு தாங்க. கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, நடந்து வந்துடலாம் போல. வண்டியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன ஒரு தண்ணி டேங்க் இருக்குங்க. அந்த தண்ணி டேங்க்லாம் நம்ம கொண்டு வந்த தண்ணி காலி ஆகிப்போச்சு. ஸோ அதை பிடிச்சிட்டு அப்படியே மேலே போய் அந்த கிராமத்தில் அப்படியே பார்த்து பேசிட்டு வரலாம். சுற்றியை பார்த்து மக்களே ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. இதுதாங்க அந்த மலையூர். நம்ம மலையூர் போகிறோன்னு சொல்லிங்களா, இந்த ஊர் தாங்க. ஊருக்குள்ளே வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்களா ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மலையூரோட சென்டரில் தாங்க இருக்கும். அதை பார்த்துக்குங்க, ஊரை பார்த்துக்குங்க. இதாங்க மலையூர். இது வந்து இப்போ இருக்கிறது வந்து நம்ம வந்து மந்தையில் இருக்குங்க. அதாவது ஊருக்கு சென்ட்ரு. அங்கே உள்ள ஒரு கோயிலில் தாங்க இருக்கும். அதில் உள்ள மாடிலாங்க நின்று எடுத்துக்கிருக்கோம்.
டேங்க் இருந்துச்சு எப்படின்னா 3 ஊருக்கும் ஒரே தண்ணி டேங்க் தானா? அங்கனக்குள்ள ஒரு டவர் இது எங்க ஊருக்கு மட்டும், இந்த ஊருக்கு மட்டும். அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்று 2 டேங்க் எங்களுக்கு உண்டு. 2 டேங்க் தண்ணி பத்தாதுனே 2 நாளைக்கு 2 எங்களுக்கு பத்தாது உண்டு. தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய பண்ணுவோம். ஆடு வலி அதிகமா இருக்குண்ணே உண்டு. இங்க 1 கிலோமீட்டர் அதிகபட்சமா இருக்குது தண்ணி இந்த சைடு அதிகபட்சமா போட இருக்குது. தண்ணி தான். மோட்டார் தண்ணி ஜேன் தண்ணி மோட்டார்ல இருந்து ஊத்துருக்கு. கடவுள்லயே பார்த்தா நிறைய ஓடலாம் தண்ணிலாம் நிறைய தண்ணி இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு தண்ணி. தண்ணி கூலிங்கா இருக்கு, அப்படி குளு குளு நல்லா இருக்கு. இருந்துச்சு. குடிக்கிறதுக்கும் அருமையா இருக்கு உண்டு. தண்ணி குடிக்கிறதுக்கு அருமையா இருக்கு உண்டு. கீழே உள்ள தண்ணி மாதிரி உப்பு தண்ணி மாதிரி அப்படிலாம் இருக்காது உண்டு. நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். அதிகபட்சம் போனாக்க அதிகபட்சம் எங்கள் ஊர்லேருந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டேங்க. போனாக்கும் சிறுமலை இல்லைன்னா கிராம்பு காடு, இங்கே நாய்ரோல் சைடு, இந்த 2 தான் போவாங்க. என்ன வேலை பார்ப்பாங்க இங்கே இருக்கவங்களாம்? அங்கே வேணா கிராம்பு ஒருக்க போவாங்க, சிறுமலை வேணா மிளகு காய் காடு வெட்ட இதுக்கு போவாங்க. இவ்வளவுதான். அதிகபட்சம் போக மாட்டாங்க. அப்படி போனாலும் அங்கே தான் போவாங்க, தவிர எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி வேலை தான் பார்த்துக்கிட்டு. அந்த மாதிரி வேலை தான். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட சேர்த்து இன்னும் ஒரு 2 ஊர் இருக்குங்க. மொத்தம் 3 ஊர். இந்த 3 ஊருக்குமே இந்த ஒரே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தாங்க. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போகிறாங்களே மக்களே, அந்த அண்ணன் நீங்கள் வாங்க எங்கள் தோட்டத்துக்கு வாங்க, ஒரு பலாப்பழம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ அதனால தான் அவர் கூட பைக் இருக்கான். நாய் இருக்காதுல்லண்ணே? அந்த மரமா? எவ்வளோ அடிச்சுமா வாழ்க்கை ஒரு பலாக்காய் ஒன்று விடிய கூட. இல்லை ஒருத்தன் வளர்க்குறியா? வளர்த்துறோம் தட்டும் போது இப்படி பொத்து பொத்துன்னு சவுண்டு கேட்கும். நம்ம விரல்ல தட்டினாலே அப்படியே அறுத்துருங்க சரி. சின்ன சின்ன வேணாம், நான் பெருசுலாம் வேணாம். எடிட்டு பேசுறீங்களா? ஆமாம் ஆமாம். எப்படியா அப்படியே எப்படி முடியும்? போட்டு நீங்கள் நடந்து வந்தீங்களா பைக்கில்? ஏய் வாடா இங்கிட்டு. எங்கடா இன்னும் பிடிச்சி வைக்க வேண்டியதான். பாருங்க பார்க்கறதுக்கு சுல்லானா இருக்கான், ஆனால் மரத்தில் ஏறிட்டான். சரி நீ வேணாம் அப்படின்னா இல்லை வெயிலுக்கு குடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் கொடுத்துருவீங்க. ஆள் பயங்கரமாக இப்போ மாதிரி இருக்கும்போதெல்லாம் ஆனால் ஏற மாட்டேன். ஏரியா சூப்பரா. அது மொங்கு மரம் மட்டும்தான் ஏறி இருக்கேன், எள்ளி மரம்லாம் ஏறினது கிடையாது. ஏய் இந்த பக்கம் போங்களா? அப்படி இந்த 2 இந்த வணை இந்த மறுபடியும் சாப்பிட்டு கூட எடுத்தாரு. மக்களை வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்ககிட்ட ஸ்டார்டிங் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கேன். இப்போ பஸ்ஸு, ட்ரெயின், கப்பல் இது 3மே ஒரே கடலில் ஒரே இடத்துல சந்திக்கும்ட்டு அது என்னன்றதை கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பாமன் பாலம் தான். அங்கே தான் இந்த 3மே சந்திக்கும். சரி, இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.